அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். சீமானண்ட ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் என்ற காரணத்தை புரிந்து கொள்கிறேன். அந்த ஓட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கும் போது யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் உழைத்தால் மட்டுமே தான் எங்களுக்கு உணவு கிடைக்கும். அந்த அடிப்படையில் என்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்கிறீங்களே, நல்ல நடைமுறைகளை செயல்படுத்துவதையும் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். இது சரின்னு உங்களை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இது ஏன் மற்ற மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் நமக்கு வாக்கு தரணும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் உழைச்சாதான் சாப்பாடு. சரி, நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் சரியாக வருதா? அது கேள்வி. வரணும். சாப்பாடு, அந்த சாப்பாடாக இருக்குதா? நீங்கள் உண்ணுகிற உணவு தானா அல்லது விஷமா? பிறக்கும் போதே ஒரு குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறதே அதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு விளங்குதா? விந்தணுக்களை படம் எடுத்து காட்டுகிற போது கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்களாக பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது, காட்டுறான். குழந்தை பிறந்தவண்ண தொப்புள் கொடியை படம் எடுத்து காட்டுறான். தொப்புள் கொடி முழுக்க பிளாஸ்டிக் துகள் படர்ந்துரு. இப்போ எதை நோக்கி சமூகம் போகுது? இதை தடுக்கணும்னா நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நஞ்சில்லாத உணவாக இருக்கணும்னா எனக்கு சாப்பாடு போடணும். நீங்கள் சுவாசிக்கிற காற்று விஷமில்லை, குடிக்கிற நீர் நல்ல குடிநீர் தானா இருக்கணும்னா நம்ம ஜெயிக்கணும்.